முகலாயர் ஓவிய பாணி இது 16ஆம் நூற்றாண்டு முகலாயர் ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு ஓவிய பாணின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இங்கே சொல்கிறாங்க ஹுமாயூன். இந்த ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பாரசீக பாணியிலான ஓவியங்கள் வளர்ச்சி பெற ஆரம்பிச்சது. சரியா? இப்போ முகலாய ஓவிய பாணினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரசீக ஓவிய பாணியவும் இந்திய ஓவிய பாணியவும் ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் இங்கே முகலாய ஓவிய பாணின்னு சொல்லணும். சரிங்களா? அப்படிப்பட்ட பாரசீக பாணி ஹுமாயூன் ஆட்சி காலத்தில் தான் வளர ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போ முகலாயர் கால ஓவியர்கள் பாரசீக பாணியில் ஓவியங்களை வரைய தொடங்கி இந்திய ஓவிய பாணியையும் அது கூட சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து முகலாய ஓவிய பாணி முகலாய மன்னர்களால் வளர ஆரம்பிச்சுது. இப்போது சிறந்த ஓவியராகவே திகழ்ந்த ஒரு முகலாயர் யார் அப்படின்னு கேட்டால் ஜஹாங்கீர். இந்த ஜஹாங்கீர் ஓவியக்கலைக்கு முக்கியத்துவமும் தந்தார். ஜஹாங்கீரே ஒரு சிறந்த ஓவியராகவும் விளங்கினார்னு சொல்கிறாங்க. இந்த முகலாய பாணி ஓவியங்களில் அரசர், அரசியர், அரண்மனை கொண்டாட்டங்கள், அந்த அரசவையினுடைய நிகழ்வுகள் என்ன, இயற்கை காட்சிகள், இளவரசர், இளவரசியர், இவங்களை பற்றிலாம், இவங்களுடைய வீர செயல்களை பற்றிலாம் ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க.